நண்பர்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு கேட்டா, நம்ம கேப்டன் விஜயகாந்த் பையன் சண்முக பாண்டியன் நடிச்ச, கூடவே நம்ம சரத்குமார் சார்லாம் கலக்கி எடுத்திருக்க குண்டு சிவி படத்தோட ட்ரெய்லர் தான். அட, இந்த பேர் என்னமோ புதுசா இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? வாங்க ட்ரெய்லருக்குள்ள போனா என்ன கதைன்னு தெரிஞ்சிடும். முதல்லயே இருட்டுல தண்ணிக்குள்ள ஓடுற பசங்க, ஒரு ஓலை வீடு, ஒரு பெரிய கிடங்குன்னு ஏதோ ஒரு சீக்ரெட் ஆபரேஷன் நடக்குதுன்னு காட்டுறாங்க. கூடவே நம்ம சரத்குமார் சார் ஒரு கம்பீரமான குரல்ல இந்த பிசினஸ்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு வெளியே போக கூடாதுன்னு சொல்றாரு. அப்பவே தெரிஞ்சு போச்சு, இது சாதாரண பிசினஸ் இல்ல, ரத்தம் தெரிக்க போகுதுன்னு. அடுத்து நம்ம சண்முக பாண்டியன் ஒரு மலை உச்சியிலிருந்து பாக்குறாரு. பாட்டிங்கன்னா நரகலோகம், தப்பிச்சிங்கன்னா சொர்க்கலோகம் தானேன்னு ஒரு டைலாக். இந்த டைலாகே சொல்லுடு இவங்க பண்ற காரியம் எவ்வளவு ரிஸ்கானது, ஆனா அதுல இருந்து மீண்டு வரத்தான் போராடுறாங்கன்னு. இவங்க ஏதோ பெரிய சரக்கு கைமாத்துறாங்கன்னு ட்ரெய்லர்ல பணம் மூட்டைங்க எல்லாம் காட்டுறாங்க. கூடவே அந்த பத்மபூஷன் கலைமாமணி டைலாக வச்சு பார்த்தா இது நிச்சயம் கஞ்சா கடத்தல் மாதிரி ஒரு பெரிய வேலைதான். ஆனா ஏன் பண்றாங்க? சும்மாவா இல்ல ஒரு நியாயத்துக்காகவா? அதுக்கு ஒரு க்ளூ கொடுக்குது இந்த ட்ரெய்லர். டேம்ல இருக்க எங்க ஊரை மீட்டு கொடுங்க, நாங்க எல்லாத்தையும் விட்டுடுறோம்னு சண்முக பாண்டியன் பேசுறாரு. கூடவே நம்ம தர்ணிகா மேடம் போலீஸ் ஆபீசர் கெட்டப்ல இருக்காங்க. இவங்க தான் நம்ம ஹீரோவோட லவ்வர் போல. உங்க 12 ஊரை விட்டு கொடுத்ததுனால தானே இன்னைக்கு எல்லாருமே நிம்மதியா தண்ணி குடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு சரத்குமார் சார், ஆனா எங்க தாகம் தீரலையேன்னு சொல்றாரு. ஆஹா, கதையோட மெயின் பாயிண்டே இதுதான் போல. இவங்க 12 கிராமத்தை அணைக்கட்டுக்காக விட்டு கொடுத்துட்டு அதுக்கான எந்த நீதியும் கிடைக்காம அங்க உள்ள மக்களோட தாகம் தீராததால ஏதோ ஒரு சட்டவிரோத வேலையில இறங்குறாங்க. அவங்க கண்ணுக்கு இது நியாயம், அரசுக்கு இது தப்பு. அதனாலதான் இவங்கள போலீஸ் துரத்துது. அடுத்ததா நம்ம சரத்குமார் சார் ஒரு ஜீப்ல இருந்து இறங்குறாரு. சண்முக பாண்டியன் சண்டை போடுறாரு. அப்புறம் 2 பேரும் ஈட்டி புடிச்சிட்டு நிக்கிறாங்க. துப்பாக்கிய பிடிங்க பாண்டின்னு சரத்குமார் சார் சொல்லும்போது நம்ம சண்முக பாண்டியன் தான் பாண்டிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆக மொத்தம் சண்முக பாண்டியன் ஒரு துணிச்சலான இளைஞன். சரத்குமார் சார் அவரோட மாமாவா இருக்கலாம், இல்லனா அந்த கிராமத்தோட பெரிய தலைவரா சாணக்கியத்தனமா யோசிக்கிறவரா இருக்கலாம். சத்திரியனா இருக்கிறதோட சாணக்கியனா இருக்கணும்னு அவரோட டயலாக் அதை உறுதிப்படுத்துது. இவங்க போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க, அடி வாங்குறாங்க. அந்த தர்ணிகா மேடம் தான் இவங்களை அரெஸ்ட் பண்ண வர்ற போலீஸ் ஆபீசர். ஆனா நம்ம பாண்டி அவங்கள லைலானா நான் மஜ்னூன்னு ரொமான்ஸ் பண்ணவும் ட்ரை பண்றாரு. சண்டைக்கு நடுவுல லவ் பண்றானே. ஆனா மேடம் கொஞ்சம் சீரியஸ் பார்ட்டி போல. போலீஸ் இவங்கள மிதிச்சு அடிச்சு டார்ச்சர் பண்றாங்க. ஆனா இவங்க விட மாட்டாங்கறாங்க. இடையில ஒரு பாட்டுல நம்ம அனைரா குப்தா ஆடுறாங்க. நம்ம ஹீரோவும் சரத்குமாரும் சேர்ந்து சம ஆட்டம் போடுறாங்க. இது ஒரு பார்ட்டி சாங் போல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ட்ரெய்லரோட முடிவுல திஸ் கிறிஸ்மஸ் கிரைம் ஹேஸ் நோ ஹீரோஸ், நோ ரூல்ஸ், நோ மர்சின்னு தலைப்பு வருது. அப்புறம் ஒரே ஃபயர், சண்டை, வெடி வெடிப்பு, மலையில இருந்து பாறைகள் உருளுது, கார் வெடிக்குதுன்னு ட்ரெய்லரே அனல பறக்குது. இந்த இரட்டை துப்பாக்கியை வச்சுதான் அந்த மொத்த துப்பாக்கியும் சமாளிக்கணும்னு சரத்குமார் சொல்றது இவங்க 2 பேரும் தான் அந்த 2 துப்பாக்கிகள் போல. கம்பூசிவி படத்தோட முழுக்க கதை கணிப்பு. 12 கிராமங்கள் கொண்ட ஒரு அழகான பகுதி உசுலம்பட்டி. இந்த கிராமத்து மக்கள் இயற்கையோட ஒட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட பாரம்பரிய தொழில செஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க கிராமங்கள்ல இருந்துதான் ஏதோ ஒரு மூலிகை சார்ந்த பயிர், கஞ்சா மாதிரி ஒன்ன உற்பத்தி பண்றாங்க. அதுல இருந்து வரும் வருமானம் தான் அவங்க வாழ்க்கைக்கு ஆதாரம். அவங்களோட தலைவர் நம்ம சரத்குமார் சார் ரொம்ப சாமர்த்தியசாலி. சத்திரியனா இருக்கிறதோட சாணக்கியனா இருக்கணும்னு சொல்ற மாதிரி வெளிய உலகத்தோட பேசி அந்த பொருளை பாதுகாப்பா வேற இடத்துக்கு கொண்டு போறதுல திறமையானவர். நம்ம சண்முக பாண்டியன் அவரோட மருமகனா இருக்கலாம், இல்லனா நம்பிக்கையான சிஷியனா இருக்கலாம். அவர் அந்த கிராமத்தோட துணிச்சலான இளைஞன். ஒரு கட்டத்துல அந்த பகுதியில ஒரு பெரிய அணைக்கட்டு கட்டுற திட்டம் வருது. வளர்ச்சிங்கிற பேர்ல அவங்க 12 கிராமங்களும் அந்த அணைக்கட்டுக்குள்ள மூழ்கடிக்கப்படுது. கிராம மக்களுக்கு போதிய இழப்பீடோ மறுவாழ்வோ கிடைக்கல. அணைக்கட்டு கட்டி முடிச்சதும் சுத்துப்பட்டு உள்ள மற்ற ஊர்களெல்லாம் தண்ணி கிடைச்சு சந்தோஷமா இருக்காங்க. ஆனா அணைக்கட்டுக்காக தியாகம் செஞ்ச நம்ம ஹீரோவோட கிராமத்து மக்களுக்கு எந்த நீதியும் கிடைக்கல. அவங்களோட வாழ்வாதாரமும் தண்ணீருக்கான தாகமும் தீரவே இல்ல. இதனால கோபமடைந்த கிராம மக்கள் சரத்குமார் சார் தலைமையில தங்களுக்கான நீதியை கேட்டு போராடுறாங்க. ஆனா அரசு இயந்திரமும் பணபலம் படைத்த வில்லன்களும் இவங்கள கண்டுகொள்ளவே இல்ல.
வேறு வழி இல்லாம இழந்த எல்லாவற்றையும் மீட்டெடுக்கணும்னு இவங்க ஒரு பெரிய சட்டவிரோத தொழில, அதாவது கஞ்சா கடத்தல ஆரம்பிக்கிறாங்க. இதனால வரும் பணத்தை வச்சு தங்களுக்கான நிலத்தை மீட்கவோ இல்லனா அரசுக்கு எதிரா போராடவோ திட்டமிடுறாங்க. இவங்க பண்ற இந்த கடத்தல் வேலை ஆந்திரா வரைக்கும் போகுது. அதனாலதான் ஆந்திரால பண்ண வேலைக்கு பத்மபூஷனும் கலைமாமணி அவார்டும் கொடுத்திருக்கணும்னு சண்முகம் பாண்டியன் சொல்றாரு. இந்த சமயத்துல தான் நம்ம தர்ணிகா மேடம் போலீஸ் அதிகாரியா அந்த படுதிக்கு வர்றாங்க. ஆரம்பத்துல அவங்களுக்கும் சண்முக பாண்டியனுக்கும் நிறைய சண்டைகள், மோதல்கள் நடக்குது. ஒரு பக்கம் சட்டத்தை காப்பாத்த வேண்டிய கடமை, இன்னொரு பக்கம் கிராம மக்களோட நியாயமான போராட்டம்னு தர்ணிகா மேடம் குழப்பத்துல இருக்காங்க. சண்முக பாண்டியன் தன் கிராமத்துக்காக போராடுறத பார்த்து அவங்க மனசுல ஒரு காதல் மலருது. ஆனா இவங்க பண்ற தொழில் ஒரு பெரிய அண்டர் கிரவுண்ட் நெட்வொர்க். அதுல வேற சில வில்லன் கும்பல்களும் இருக்காங்க. இவங்க பணத்துக்காகவும் அதிகாரத்துக்காகவும் நம்ம கிராம மக்களுக்கு எதிரா சதி செய்யறாங்க. போலீஸும் வில்லன் கும்பலும் சேர்ந்து நம்ம சரத்குமார் சண்முக பாண்டியன் டீமை வேட்டையாட பாக்குறாங்க. நிறைய சண்டைகள், வெடிவெடிப்புகள், துப்பாக்கி சண்டைகள் நடக்குது. சரத்குமார் சார் தன்னோட சாணக்கிய புத்தியால பல சிக்கல்ல இருந்து இவங்களை காப்பாத்துறாரு. சண்முக பாண்டியன் தன்னோட வீரம், தைரியத்தால முன்னாடி நின்னு சண்டை போடுறாரு. கடைசியா இந்த ஹீரோஸ் 2 பேரும் எல்லா வில்லன்களையும், போலீஸ் தரப்புல இருக்க கெட்ட அதிகாரிகளையும் சாமர்த்தியமா சமாளிச்சு தங்களுக்கான நீதியை பெறுவாங்க. ஒருவேளை அந்த அணைக்கட்டிலிருந்து தங்களுக்கான தண்ணீரை பெறுவார்கள், அல்லது இழந்த நிலங்களை மீட்டு தங்கள் கிராம மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார்கள். தர்ணிகா மேடமும் இந்த சண்டையில இவங்களுக்கு உறுதுணையா நின்னு நீதியை நிலைநாட்டுவாங்க. இறுதியில் கிரைம் ஹீரோக்களை உருவாக்குது. ஆனா அதுல ரூல்ஸ் கிடையாது, இரக்கமும் கிடையாதுன்ற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்து ஒரு திருப்தியான முடிவோட படம் முடியும். ஊர் என்ன சொல்லுது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.